நம்ம மதிப்பிற்குரிய இளையராஜா அவர்கள் லண்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சி வச்சிருந்திருக்காரு. அதுக்கு அவர் கொடுத்த பேட்டியை வந்து நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. அவர் என்ன சொல்றாரு நீங்களே கேளுங்க. இந்த இசை நிகழ்ச்சியை, இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது. டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டமா நினைக்காதீங்க. என்னன்னா இதை நேரடியா கேட்கணும். என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியா இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை, அது வேற. நீங்க அங்க உட்கார்ந்து அந்த சைலண்டா அந்த 80 வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கும். இவர் சொல்றதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா அந்த லைவ் கான்சர்ட் அப்படின்றது நம்ம உட்காந்து பார்க்கும்போது அந்த லைவா அவங்க மியூசிக் போடுறது, அந்த இடத்துல பாடுறது, அது கேட்கறதுக்கு அது வேற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அது வேற ஒரு வைப். ஆனா எல்லா தரப்பட்ட மக்களுமே அந்த கான்சர்ட்டை பார்க்குற அளவுக்கு நீங்க டிக்கெட் விலையெல்லாம் வச்சிருக்கீங்க. தாறுமாறா இருக்கு டிக்கெட். இங்க நீங்க சென்னையில நடத்தினாலே இதுல நீங்க லண்டன்ல நடத்துறப்ப நீங்க லண்டன்ல நடத்துற கான்சர்ட்டை நாங்க இங்க இருந்துட்டு எப்படி பாக்குறது? லைவா நாங்க பாக்குறதுக்கு 2 லட்சம் ரூபாய் டிக்கெட்டை போட்டு அங்க வந்து நீங்க போடுற கான்சர்ட்டுக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு பார்த்துட்டு வர முடியற அளவுக்கு நாங்க இருக்கோம். ஏதோ எங்களால முடிஞ்சது யூடியூப்ல இதுலயோ நாங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு போறோம், இல்ல டவுன்லோட் பண்ணியோ பார்த்துட்டு போறோம். அப்படியும் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சரி பார்க்கலப்பா விடுப்பா. நான் அவர் அந்த அதிகாரமா சொல்றதை கவனிச்சீங்களா? அந்த நீங்க டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்காதீங்கன்னு அவர் சொன்னப்ப அந்த விரலை கவனிச்சீங்களா? இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது. நம்ம தான் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துட்டாலே இந்த மாதிரிலாம் பேச சொல்லுவேன். இந்த மனுஷனோட இசை ஞானத்துக்கு நான் எப்பவுமே தலைவணங்குவேன். நான் இத்தனை வயசாயும் இவருக்கு சுத்தமா பேச தெரியல. கார்ல எங்க போனாலும் நான் போடுற சாங்ஸோட பிளேலிஸ்ட் இவரோட பிளேலிஸ்ட் தான். ஆனா ஒவ்வொரு பேட்டிலையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருப்பாப்ல. நாம தான் வாங்க